நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எல்லோரும் ராயனுக்கு வரி கொடுக்கிறது சட்டப்பூர்வமானதா இல்லையா? நீங்க என்ன பரீட்சிக்க பாக்குறீங்க. சரி, ரோமுக்கு வரி செலுத்துற நாணயத்தை காட்டுங்க. ஒரு டினாரி உங்க யார்கிட்டயாச்சும் இருக்கா? நன்றி. சொல்லுங்க, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? இந்த சுரூபம் ராயனோடது. தேவனோட நிலத்துல உரிமை இல்லாத இந்த ஆக்கிரமிப்பு கும்பலுக்கு நாம பணம் தரக்கூடாது. இதுதான் தெளிவான பதிலா இருக்கணும். இதோட அர்த்தம் நல்லா பராமரிக்கப்படும் சாலைகள், அப்புறம் ரோம் நாட்டு அந்நிய தேசத்தின் படையெடுப்பில் இருந்து பாதுகாப்பது போன்ற காரியங்களுக்கு நிதியளிக்க உதவுது. இறுதியில பார்த்தா இது தேவனோட உலகம். ரோமர்கள் அதுல வாழறாங்க. அப்புறம் அவங்க நாணயங்கள்ல வெறுமையான சொற்களை குறிச்சிருக்காங்க. இந்த நாணயம் ராயனுக்கு சொந்தம். நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். அதனால ராயனுடையத ராயனுக்கும் தேவனுடையத தேவனுக்கும் கொடுங்க. அதுவே நியாயப்பிரமாணம்.